இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தீர்மானத்தின்படி இருக்க வேண்டும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மைக்கெடுத்து வாசிப்போம். தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு செயல்படுகிறவன் வெற்றி பெறுவான். இதுதான் இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தலைப்பாக நமக்கு இருக்கிறது. தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு செயல்படுகிறவன் வெற்றி உள்ளவனாய் மாறுவான். வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் என்னும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு. ஹல்லேலூயா. யூத தேசத்திலே பாபிலோன் ராஜாவினால் சிறைப்பட்டு போகக்கூடிய ஒரு நாட்கள் மத்தியிலே தேவனாய கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்கும்படியாக இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த நாட்களிலும் பாருங்கள், யோயாக்கீம் ஆட்சி செய்து கொண்டது அந்த நாட்களிலே பாபிலோனிய ராஜா ஆகிய நேபுகாத்நேச்சர் அந்த தேசத்தை சிறைபிடிக்கும்படியாக தேவன் அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதியின் மத்தியிலே அங்கே பாருங்கள் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதா தேசத்தை முற்றுகை போடும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்பொழுது அவன் அந்த ஆலயத்தில் உள்ள பொற்பாத்திரங்களையும் தேவனுடைய காரியத்தில் உள்ள அவசியமான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் அங்கு அனுமதி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். ஆமென். சிறைபிடிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உடையவனாக தானியேல் அங்கு பார்க்கப்படுகிறார். யூத தேசம் சிறைப்பட்டு போனது. யூத தேசத்தின் மனிதர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கு கூட இந்த நாளிலே சிறை இருப்பின் மத்தியிலும் கூட சிறையாக்கப்பட்டு அடிமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டான், தன்னை ஒருவனும் ஒன்றிலும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று. நாம் நினைப்போம், நான் நல்ல சூழ்நிலையில் இருந்தால் நான் தீர்மானம் பண்ண முடியும், நானே இன்றைக்கு ஒரு அடிமையாக இருக்கிறேன், நானே இன்றைக்கு ஒரு சிறையிருப்பின் வாழ்வில் இருக்கிறேன், நான் எதை தீர்மானிக்க முடியும், என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று அநேகர் தங்கள் இருதயத்திலே பல காரியத்தை புலம்பலாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நிலையில் வேணாமல் இருக்கலாம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானம் பண்ணுவதிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் பாருங்கள், அந்த நாட்களிலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எத்தனையோ மனிதர்களை, அற்புதமான தேவ பிள்ளைகளை தன் நாட்டிற்கு சிறையாய் கொண்டு போய் அவனுடைய நாட்டிலே அவன் வைத்து அவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி அவர்களை அடிமைப்படுத்தினான். அதிலே ஒரு மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக தானியேலை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு 3 வருடம் அளவு. வாசிப்போம் 4ஆம் வசனம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளில் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். ஆமென். இந்த அடிமைத்தனத்தின் காரியத்தின் மத்தியிலே சிறைபிடிக்கப்பட்ட இந்த தானியேலுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்றால் கல்தேயரின் எழுத்துக்களை, பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும் அவர்களுக்கு ராஜாவின் போஜனத்தின் ஒரு பகுதியை, ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக 3 வருடங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து 3 வருடங்கள் பாதுகாத்து பின்பாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக கட்டளை பிறக்கப்பட்டது. ஆனாலும் அதிலே தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான், அவன்
அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய மகிமையை எந்த ஒரு காரியத்திலும் அவன் இழந்து போகாது கூடாது என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம், சூழ்நிலை நிமித்தமாக நம்மை நாம் விட்டு கொடுக்கிறோம், சூழ்நிலை நிமித்தமாக நாம் மாறி போகிறோம், மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படியான ஒரு காரியத்திலே நாம் அவர்கள் சார்பில் நின்று விடுகிறோம். ஆனால் தானியேலோ அடிமையாய் இருந்தாலும், சிறைப்பட்டு போன அனுபவம் உடையவனாய் இருந்தாலும், அவன் தன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்காதபடி தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும், நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தோடு அந்த காரியத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் ஜெயத்தை தர முடியும். நீங்களோ பல காரியங்களை சொல்லி, என்னால் இந்த சூழ்நிலை நிமித்தமாக செய்ய முடியவில்லை, அந்த சூழ்நிலை நிமித்தமாக இதை செய்ய முடியவில்லை, என் ஆலயத்துக்கு வர முடியவில்லை, என்னால் அந்த காரியத்திற்கு மத்தியிலே ஆலயத்துக்கு வர முடியவில்லை, என் பிள்ளைகளை கூட்டி வர முடியவில்லை, என் பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால் கூட்டி வர முடியவில்லை என்று பலவிதமான காரியங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதில் நாம் விலகி நிற்கிறோம். ஆனால் தானியேலோ சிறையிருப்பின் மத்தியிலும், அடிமைத்தன வாழ்க்கையின் மத்தியிலும் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான், தன்னை ஒன்றிலும் தீட்டுப்படுத்த கூடாது என்று. நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஆழமான சத்தியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே சூழ்நிலைகள் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து நாம் விழுந்து போகிறவர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் தானியேலோ எந்த சூழ்நிலை மத்தியிலும் தன்னை மாற்றிக்கொள்ளுவதற்கு இடம் கொடாது இருந்தான். தேவனாய் கர்த்த தானியேல் இருப்பதை தானியேல் உணர்ந்திருந்தான். இன்றைக்கு நீங்கள் உணரத்தக்க ஒரு காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் உங்கள் தேவனை நம்புகிறதிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய காரியத்தில் உண்மைகளோர்கள் நிலைத்திருங்கள். உங்கள் இருதயத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். என் தாய் தடுத்தாலும், என் தந்தை தடுத்தாலும், என் சகோதரன் சகோதரி மத்தியிலும் நான் உண்மையுள்ளவனாக கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தீர்மானங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படியாக 3 வருடம் அளவும் ராஜ போஜனத்தை கொடுத்து அதனாலே அவர்கள் பலப்படும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தானியேல் தன் இருதயத்தில், உத்தமத்தில், உண்மையில் நிலைத்திருப்பதிலிருந்து விலகாதிருந்தான். வாசிப்போம் 6:7. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். இந்த வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்று அதற்கு பின்பாக நம்ம தொடர்ந்து அழைக்கப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் முன்னதான பெயர் என்னவென்றால் பார்த்தா, முதலாவது பேர் அனனியா, அடுத்து மீஷாவேல், மேஷாக் என்று. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் பெல்சசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலோட பேரோ கடைசி அதிகாரம் வரைக்கும் தானியேல் என்றே அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் தீர்மானங்களில் நீங்கள் நிலைத்திருக்கத்தக்கவர்களாய், நீங்கள் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களை உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் போது உங்கள் பெயர்களையும் ஒருவர் மாற்ற முடியாது, உங்கள் எண்ணங்களை ஒருவர் மாற்ற முடியாது, உங்கள் கிரியைகளை ஒருவர் மாற்ற முடியாது. ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் தீர்மானம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை வைத்து உங்கள் தீர்மானங்களை மாற்றுகிறதை தேவன் ஒருபோதும் விரும்புகிறதில்ல. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. தீர்மானம் எடுக்கிற தீர்மானத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லி, நான் யாருக்காக, இந்த சூழ்நிலைக்காக, சில நேரம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக, சிலரை நேசிக்கிறதுக்காக, சிலருடைய திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம தீர்மானத்திலிருந்து விலகிறோம். நாம் கையெடுக்கப்பட்ட பாத்திரம், நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். வேதம் சொல்லுகிறது, கலப்பையில் கை வைத்திட்டவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே, நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வதில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருக்கு முன்பாக நான் தீட்டானதிலே தலையிட மாட்டேன், பாவமானதை செய்ய மாட்டேன், பாவத்தின் காரியத்திலே நான் தலையிடும் பண்ண மாட்டேன் என்று நாம் தீர்மானித்து கொண்டோமானால் ஜீவனுள்ள வரைக்கும் அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பாருங்க, நாம் அடிமைகளா இருக்கும்போது நமக்கு ஒரு மேன்மையை
உலகம் கொடுக்க விரும்புகிறது. ஆனால் உலகம் கொடுக்கிற மேன்மையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் தேவனுடைய மேன்மையை நீங்கள் இழந்து போவீர்கள். தேவனுடைய மேன்மையை நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை உயர்த்தும் அளவு நான் பொறுமையாய் காத்திருப்பேன். மனுஷன் தருகிற மேன்மை பொய்யானது, மனுஷன் தருகிற உயர்வு மாயையானது. மனுஷன் உயர்வுக்காக உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் விலகி போக கூடாது. அனைவர் சொல்லுவாங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நாங்க உங்களுக்கு அந்த காரியம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை செய்ய வேண்டுமானால் அது கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கும் கூட தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று ஒரு காரியத்திலையும் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. உலகத்தின் காரியங்கள் உங்களை பூசிக்கொள்வதற்கு, உங்களை மூடிக்கொள்வதற்கு, உங்களை திசை திருப்புவதற்கு உறவுகள் மத்தியிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நீங்கள் தீர்மானத்திலே நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம் அந்த வசனத்தை மீண்டும். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். அவன் தன் இருதய தீர்மானத்தில் அவன் நிலைத்திருந்தபடினாலே அவனால் சரியாக எல்லோருடன் பேச முடிகிறது. அந்த பிரதானிகளிடத்திலே அவன் தைரியமாய் பேசுகிறான். அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், நீர் எனக்கு செய்யத்தக்க காரியம் இன்னதென்று. யோசித்து பாருங்கள். அடிமைக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை, அடிமைக்கு சுயாதீனமான சிந்தனைக்கு அனுமதி இல்லை, அடிமை சுயாதீனமாக செயல்பட அனுமதி இல்லை. ஆனாலும் தானியேல் தன் இருதயத்தின் தீர்மானத்திலே நிலைத்திருந்தபடினாலே அவன் பேசுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வார்த்தைகள் எடுபட வேண்டும் என்றால், உங்கள் வார்த்தைகள் செயல்பட வேண்டும் என்றால், உங்கள் வார்த்தை மேன்மை பெற வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்திருந்த தன்மை உங்களுக்கு இருக்குமானால் பிரதானிகளும் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள், பிரதானிகளும் உங்கள் வேண்டுதலுக்கு கீழ்ப்படிவார்கள். வாசிங்க அந்த வசனத்தை 9-10 வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு இரக்கம் கிடைக்கும். ஆமென். பாருங்க, அடிமைக்கு தயவையும் இரக்கத்தையும் தருகிற தேவன். நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தோடு இருக்கலாம், ஆனாலும் உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் மத்தியிலே உங்களுக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும். அவர்கள் உங்கள் செவிகளுக்கு, உங்கள் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார்கள். இன்றைக்கு ஆவியானுடைய வார்த்தை நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை, இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் சூழ்நிலைகள் சொல்லி தேவனுடைய தீர்மானத்தில் விலகக்கூடாது. அப்படி நீங்கள் விலகினால் தேவன் தருகிற மேன்மையை நீங்கள் பெற முடியாது. நீங்கள் உலகம் தருகிற மேன்மையை வெறுத்து தேவனுடைய தீர்மானத்தில் நிலைத்திருக்கும் போது உங்களை அடிமைப்படுத்த நினைத்த மனிதர்கள் மத்தியிலே உங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் தேவன் தருவார். அப்படிப்பட்ட தயவு அன்றைக்கு தானியேலுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட தயவு இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு தேவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே தேவன் தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க பண்ணுவார். வாசிப்போம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்க பண்ணி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான். பாருங்கள், அவன் ஒரு ராஜாவுக்கு அடிமைப்பட்டவனாய், ராஜாவுக்கு கீழ்ப்படியப்பட்டவனாய் அந்த பிரதானி இருக்கிறான். ஆனாலும் அவன் தன் சூழ்நிலையை தானியேலுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் கேட்கிறதை, நீங்கள் விரும்புகிறதை நான் உங்களுக்கு செய்வதற்கு கூடுமானால் அப்படி நான் செய்தால் நான் சிறைச்சேதம் பண்ணப்படுவேன். ஏனென்றால் மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், தேவ பிள்ளைகளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை தானியேலுக்கு முன்பாக அந்த பிரதானி சொல்லுகிறான், நான் உனக்கு தயவு செய்தபடி உனக்கு இரக்கம் செய்தால் என்னை ராஜா சிறை சேதம் பண்ணுவானே என்று அவன் சொன்ன போதும் தானியேல் அதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்று தன் இருதயத்தில் தீர்மானிக் கொண்டான். சில நேரங்களிலே நாம் தீர்மானத்திலே நிலைத்திருக்க முடியாதபடி ஒரு காரியம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முதலாவது மிரட்டுதல் உருவாகும், பின்னது கெஞ்சுதல் உருவாகும், பின்னது நம்மை குறித்த பயமுறுத்துதலான காரியங்கள் உருவாகும்.
ஆனாலும் நீங்கள் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ராஜா இந்த பிரதானியோட வார்த்தை எப்படி படிக்கணும், ரிக்வஸ்டா இருக்கு தானியேலுக்கு முன்பாக. அவன் என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே, ஐயோ உங்களுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்று தானியேல் சொல்லவில்லை. மீண்டும் தானியேலுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவரை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபர்களுடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களுக்குள் இருக்கும்போது பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். உங்கள் பரிசோதனைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோபுவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் போகும் வழியை நான் போகும் வழியை நீர் அறிவீர், ஆனாலும் நீர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த சோதனைகள் மத்தியிலே நான் நிலைத்திருக்கிறவனாய், தேவனுக்கு முன்பாய் உண்மையுள்ளவனாய் நான் காண்பிக்கும்படியாக சோதனைகள் எனக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு தானியேல் அந்த பிரதானிகள்ட்ட சொல்றாரு, ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன வாய்ப்பு என்றால், நீர் மற்றவர்களை போல என்னை நடத்தாதபடி நான் விரும்புகிறபடி என்னை நடத்தும். அப்படி நடத்தும் போது நான் மற்றவர்களை காட்டிலும் பிரகாசம் உள்ளவனாய், மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனாய், மற்றவர்களை பார்க்கிலும் நான் விசேஷித்தவனாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படுவேன் என்று தைரியமாய் சொல்ல முடிகிறது. யோசித்து பாருங்கள், சிறையிருப்பின் வாழ்க்கையிலே உலக பிரகாரம் மேன்மை உங்களுக்கு கிடைக்குமானால் நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் விலகி போவீர்கள். ஆனால் தானியேலோ சிறையிருப்பின் மத்தியிலும் தன் தீர்மானத்திலே உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் இன்றைக்கு தானியேலை போல எந்த சூழ்நிலையிலும் சிறையிருப்பின் மத்தியிலும் அடிமைத்தனத்தின் மத்தியிலும் தீர்மானத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு மனிதர்கள் கண்கள் தயை கிடைக்க ஆயத்தம் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அநேகருக்கு முன்பாக தயவும் இரக்கும் கிடைக்காதது காரணம் என்னவென்றால், நாம் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் உடையவர்களாக இல்லை. நாம் உடைய வாழ்விலே மனிதர்களுக்காக மாறிக்கொண்டே இருக்கிறோம். பிரச்சனை வரக்கூடாது, குடும்பத்தில் சமாதானம் குறைந்து போகக்கூடாது, தேவையற்ற காரியங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் விட்டு கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தான் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டத்திற்கு தான் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். உலகத்தை திருப்திப்படுத்துவதற்கு, உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்கு மனிதர்களுக்கு தயவு கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது. உங்கள் சத்தத்துக்கு மனிதர்கள் செவி சாய்க்க முடியாது. ஆனாலும் பாருங்க, தைரியமாய் தானியேல் சொல்கிறார், எங்களை பரிசோதித்து பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் தீர்மானித்த தீர்மானத்தில் நிலைத்திருப்போம். ஜெயம் வரும் வரைக்கும் எங்கள் தீர்மானத்தில் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவதில்லை. ஜெயத்தை தருகிறவரை நோக்கி எங்கள் தீர்மானங்கள் உண்மையாய் இருக்கிறது. ஏன்னா தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு அனுபவம், தன் தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தானியேலுக்குள்ள இருந்துச்சுங்க. அதனால தாங்க தைரியமா தானியேலால அன்றைக்கு பேச முடிந்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் அன்னைக்கு முன்பாக தைரியமாய் பேசத்தக்க ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு நம்மை விட்டு கொடுக்காதபடி, ஆண்டவரே என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிற வார்த்தையை போல நாமும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று எதை செய்தாலும் தீர்மானத்தை நிலைத்திருக்கிறவர்களாய், தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களாய், எந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமோ அந்த தீர்மானத்தை முறிக்கத்தக்க எந்த சூழ்நிலை மத்தியிலும் அதிலிருந்து விலகி போகாதவர்களாய் நாம் நிலை நிற்க வேண்டும். அப்படியாக 10 நாள் அளவும் தானியேலை சோதிக்கும்படி தானியேல் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு பாருங்க, சோதனை வரும்போது அநேகர் தீர்மானத்திலிருந்து விலகி ஓடுறாங்க. சோதனைக்கு உட்படத்தக்கவர்களை அவங்களை இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. நீங்க சொல்லுங்க, என்னை சோதித்து பாரும், என்னை சோதித்து பாரும். நான் என் இருதயத்திலே கொண்ட தீர்மானத்திலிருந்து ஒரு நாள் விலகி போகுவதில்லை. ஆண்டவரே என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாகவும் கேட்க முடியும். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை விண்ணப்பம் பண்ண முடியும். அந்த பரிசோதனையிலும் நீங்கள் தேவனுடைய உத்தமத்திலே, தேவனுடைய காரியத்திலே, தேவனுக்கு பண்ணின பொருத்தனிலே நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் தீர்மானத்திற்கு மனிதன் இறங்கும் போது தேவன் இறங்காமல் இருப்பாரோ? ஆண்டவரை உம்மை நம்பி வந்தேன். வேதம் சொல்லுகிறது, கலப்பையில் கை வைத்து பின்னாடி திரும்ப பார்க்க கூடாது. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி கலப்பையில் கை வச்சுட்டேன். ஆண்டவரை என் தேவைகளுக்காக நான் திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவரை என்னுடைய சூழ்நிலைக்காக திரும்பி பார்க்க கூடாது. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான்
நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன் என்று நாம் இறுதி தீர்மானித்துக் கொண்டா மனுஷனை ஒரு நாள் நோக்கக்கூடாது. அந்த நாளிலே ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு மனிதன் கேட்கிற காரியம், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், அந்த மனுஷனை விட்டுவிடு என்று கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிற தைரியமான காரியம், நீர் என்னை ஐஸ்வர்யன் என்று சொல்லாதபடிக்கு நான் வானத்தையும் நோக்கி என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கரம் அவரை நோக்கி கொண்டிருக்கும் என்று தைரியமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டான். அசுத்தமான தீட்டான காரியங்கள் தன்னை ஒருபோதும் அணுகுவதற்கு ஆபிரகாம் விட்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய காரியத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு முடிந்த தானியேல் தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நான் தீர்மானம் எடுத்த உடனே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தொடங்கும். என்றால் நீங்கள் தீர்மானத்தில் நிலைத்திருக்க கூடாது. தீர்மானத்தின் முடிவு வெற்றி, தீர்மானத்தின் முடிவு ஜெயம், தீர்மானத்தின் முடிவு மேன்மை, தீர்மானத்தின் முடிவு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உலகம் பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் வரைக்கும் உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து தேவனுடைய தீர்மானங்களை தேவனுடைய நாமத்தினாலே நாம் எடுத்து அதன்படியாக செயல்படுத்த வேண்டும். 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கும் அநேக நேரங்கள் பத்தாது. இந்த காரியங்கள் அநேக திட்டங்கள் திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஆமென். ராஜாவின் அடிமைகளாக அனுமதிக்கப்பட்ட தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானித்த தீர்மானத்தில் உண்மையில் அவனை இருந்தபடினாலே அந்த ராஜா, பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற தானியேலுக்கு முன்பாக விழுந்து தூபம் காட்டவும் காணிக்கை கொடுக்கவும் தானியேலுக்கு முன்பாக அவன் கிடக்கிறதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். மனுஷருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் விலகி இருந்தால் நீங்கள் மேன்மையை காண முடியாது. நீங்கள் மேன்மையை காண வேண்டும் என்றால் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு உங்களை அனுமதிக்க வேண்டும். பரிசோதனையில் நீங்கள் நிலைத்திருந்து தீர்மானத்தில் நிலைத்திருக்கும் போது ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உங்களுக்கு தூபம் காட்டவும் உங்களுக்கு காணிக்கை செலுத்தவும் உங்களோடு இருக்கிறவர் மகாபிரிய தேவன் என்பதை அறியவும் தேவன் செய்வார். இன்றைக்கு ஆவியானவருடைய கரம் நம்மளே அசைவாடி கொண்டிருக்கிறது. நம் இருதயத்தில் தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவர், இது முதற்கொண்டு நான் உமக்கு உண்மையுள்ள சந்ததியாக, உலகத்தின் தீட்டுகளால் தீட்டுப்படாத ஒரு சந்ததியாக, பாவத்திற்கு என்னை விட்டு கொடுக்காத ஒரு சந்ததியாக, பரிசுத்த ஜீவனுள்ள தேவனுடைய சந்ததியாக, நித்திய ராஜ்யம் வரும் வரைக்கும் உமக்காக வாழுகிற ஒரு சந்ததியாக ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உண்டானதெல்லாம் உம்மிடத்திலிருந்து உண்டாயிருக்க வேண்டும். எனக்கு வருகிறதெல்லாம் உம்முடைய நன்மையினால் பிறக்க வேண்டும். பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒத்தாசை கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் நன்மையை எடுத்துக்கொள்ள முடியாது வேதம் சொல்கிறது. அப்படியாக என் ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய கரத்தின் காரியத்தினாலே, மனிதனுடைய சுய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய கரத்தினாலே, தேவனுடைய மகிமையினாலே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று, அதனாலே நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலைநிற்க வேண்டும். அதனாலே நான் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் மனுஷரை திருப்திப்படுத்துவதற்காக என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்க கூடாது என்று நாம் இருதயத்தை தீர்மானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானம் தானியேலுக்குள் இருந்தபோது ராஜா முகங்குப்புற விழுந்து அவனை வணங்கி அவனை தூபம் காட்டி அவனுக்கு காணிக்கை கொடுத்து அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று தேசமெங்கும் அறிவித்து தானியேலை எல்லோருக்கும் மேலானவனாய் வைத்தான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறதை உலகம் பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் தீர்மானத்திலே இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நெருக்கத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் நீங்கள் வழி விலகி போகாதபடி, சுய மேன்மையை தருகிற மனிதர்கள் நம்பி போகாதபடி, சுய மேன்மைக்காக உங்கள் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாதபடி, நீங்கள் தேவனுடைய காரியத்திலே எடுத்த தீர்மானத்தில் உண்மைகளோர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் தீர்மானத்தில் விலகி போறாங்க. காரணம் சூழ்நிலை, காரணம் குடும்பம், காரணம் தேவைகள், காரணம் பலவிதமான காரியங்கள். அப்படி நீங்கள் நான் இராதபடி கர்த்தாவே, தானியேல் அன்றைக்கு சொன்னார், நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும், சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும், நாங்கள் பேச தகுதியற்றவர்களாக இருந்தாலும், நாங்கள் இருதயத்தில் தீர்மானித்து கொண்ட தீர்மானத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று தன் இருதயத்திலே தீர்மானித்ததிலே நிலைத்திருந்தபடினாலே தேவன் தானியேலை உயர்த்தினார். அந்த உயர்த்துதலுக்கு முன்பாக
அந்த காத்திருத்தல், அந்த இருதயத்தை ஒப்பு கொடுத்தல், தன்னை பலப்படுத்துகிற நிலைநிறுத்துகிற ஒரு உன்னத அனுபவத்தை தானியேல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட அதில் நிலைத்திருப்போம். ராஜாக்கள் உங்களுக்கு முன்பாக முகங்கொப்பு விழுகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ராஜாக்கள் பணிந்து குனிந்து உங்களை வணங்கக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்கள் இருதயத்தின் தீர்மானத்தின் நிலைத்திருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோதர ஆண்டவரே, ஷீகாபால ரதானா கதடியா, ஆமென், ஹல்லேலூயா, மகிமையின் தேவனே, ஹல்லேலூயா. இருதயத்தின் தீர்மானத்தில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, சோதர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கான ஒரு தீர்மானம், நமக்கான ஒரு தீர்மானத்தை அல்ல, ஆண்டவருக்கான ஒரு தீர்மானம். அந்த பக்தி வைராக்கியத்திற்காக எடுத்த தீர்மானம் உயர்த்தி கொண்டே இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் இந்த இடத்துல நான் எப்படி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ற அந்த எதிர்பார்ப்பை அறிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? ஷபிதிகா தாஹதுதி நீ அந்த ரூபா கொண்டு டபதுரி வெளிச்சரே கட்டரபடா டாடா டாரக தகதரே பரங்கர குதகட டெபிதினி அந்தர பௌரா அல் ஹர்ரக தாரிமனி கஷகட பபுதரி பனபதுரி பனகதா தரிபினியா ஷாவே ரெபே ரெபே ரத்தன குடடகதா ததரே பரபதுனி அந்தரா. ஓ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கா எந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளோ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் எங்களை தந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைப்படும்படியாக நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ ஒவ்வொருவருக்காக கர்த்தர் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? காரங்களை தாட்டி அப்படியே ஓ ரீடா பாகா தானா ஷுடா பாகா லோரிகனா ஓ ரிபகாந்த ரகதகத ரிபனகதரே அந்தனபா தனிப்பட்ட ஜப நேரம் ஒவ்வொருவரும் கேட்கலாம். அன்றைய இந்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரம், என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதில் தாரம். ஓ ஹல்லேலூயா, என்னுடைய தேவைகளுக்கு நீங்க பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். ரிகரா பதக தரகுடடா பௌதரம் தா ததரபல் ரிபினியா ஷபீரியா और रिमेकोड रकता निबगल शफीरिया और रगदगद रगदगद रगद नगद रंकल बौरा तरगद रगदगद रगद नगुड रगदीर बौरा अंतरब अली बौदराश्चर बौरा बंदर बौरा अले हंतर बौरगद रगद रगदुरिया अले फौरिया दरिया शरगद रगदुरंदनबा. அந்த ஒரு ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்திடுங்க. தூரமாய் பார்த்து கொண்டிருக்க ஒரு நீங்க ஆசீர்வதிங்க. அதற்கான நன்மைகளால் நிரப்பிடுங்க, பலத்தினால் நெருக்கட்டுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. இன்றைக்கு எங்களை கூடி வர செய்தீங்க, ஜெபிக்க வைத்தீங்க, நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொடுத்தீங்க, தீர்மானம் இந்த நாள்ல இருந்து ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்ய வைக்க போறதாய்க்கா நன்றி செலுத்துகிறோம். உமக்காக இந்த ஸ்கூல்ல ஒரு தீர்மானம், உமக்காக இந்த வேலை பகுதியில் ஒரு தீர்மானம். ஆண்டவரே, அதில் ராஜா பிரியப்படுகிறது இல்லை, பரலோகத்தின் தந்தை பிரியப்படுகிறவனமான ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே வாழ்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தர போறதாக நடத்துகிறோம். ஆசீர்வதிங்க, கோடா கோடியாய் பெருகுவார்களாக, 1000 மடங்கு வளர்ச்சி, 100 மடங்கு வளர்ச்சி, ஆவிக்குரிய பூமிக்கு உண்டாகட்டும். இதுவரை காணாத உயர்வுகள், இதுவரை காணாத மேன்மைகள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் காண செஞ்சிடுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆள்கை வழிநடத்துதலும் மத்திய ஆகாசம் நம்ம சந்திக்க வருகிற நிமிஷம் வரை வந்திருக்கிற ஒருவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.